ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மந்த்லி யூத் ஃபெல்லோஷிப் ப்ரேயருக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கூடுகையை நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். நம் மத்தியில் இருக்கிற எட்வின் அண்ணன் அவர்கள் நமக்கு ஆரம்ப ஜெபம் செய்து நம்முடைய கூடுகையை ஆரம்பித்து வைப்பார்கள். யாவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளின் இந்த இரவு பொழுதுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, அருமையான அந்த உம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இணைந்து ஆண்டவரே, மாதத்திற்கு ஒரு முறை இந்த இடத்துல கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார்கள் அப்பா. அதை போல வழக்கம் போல தகப்பன் இந்த மாதத்திலும் ஆண்டவரே, இந்த தகப்பன் இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வர கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒரு தாவீதை போல ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஒரு தானியலை போல ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். நீர் அழைத்த நோக்கத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. இன்னும் இந்த கூடுகை கண்டு பிரயாணப்பட்டு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. பைக்கில் வருகிற பிள்ளைகள், காரில் வருகிற பிள்ளைகள், வாகனத்தில் வருகிற பிள்ளைகள், ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவர் வருகிற ஊழியரை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த இளம் பிரயாயத்தில் ஆண்டவருக்கென்று என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று என்ன ஆண்டவரை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் மூலமாக, உம்முடைய ஊழியர் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க இடைபட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த கூடுகை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த கூடுகைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகளை, மனுஷிக வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதமும் அருமையாக இந்த முத்திருஷ்ணாபுரம் சபையில் நம்ம இந்த மாதம் மந்த்லி பிரிவு கூடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதன் வண்ணமாக எல்லாரும் இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் செலுத்த வண்ணமாக சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். கன்வென்ஷன் கீதங்களில் முதலாவது பாடல் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. 616வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களில் 616வது பாடல். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
சந்தோஷமாக இருங்கன்னு பாட்டு தான் பாடணுமே தவிர ஒருத்தருமே சந்தோஷமா இல்லை. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இல்லையா? சந்தோஷம் காணாத. அல்லேலூயா. காணவே காணாது. அல்லேலூயா. காணாது. அல்லேலூயா. இல்லை காணாது. அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அல்லேலூயா. ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் போடுற சத்தத்துக்கு ஒரு அளவே இல்லை. கோயிலுக்குள்ள வந்தோடனே அப்படியே ஒரு பக்தி மூடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறீ அவ்வளோ நேரம். இப்போ பசங்க நம்ம வாலிபர்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம். யாரும் என்ன பண்ணல, உங்கள் அம்மா அப்பா யாரும் இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுற யாரும் இங்கே இல்லை. ஒரு சிலர் இருப்பாங்க, சார் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்க. நானும் இப்போ உங்களுக்கு சார் கிடையாது, பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்படியே அல்லேலூயா வரலையாடா? அல்லேலூயா. சரி, சந்தோஷமாக இருங்க. எல்லா பாட்டும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி என்ன பண்ணணும், பாடணும். சின்ன வயசில் கேட்பாங்க, நான் வீட்டில் கை கொண்டு வந்திருக்கவங்களாம் கையை தூக்கி காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணும் போல இருக்கு. ஒருத்தனை கையையும் தட்ட மாட்டேங்கிறீங்க. கை தட்டி பாடுவீங்களா? 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 லைனல் பாடுவியா? அவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியே தலையாட்டுறான், தெரில சார் அப்படின்ட்டு. சரி, ஓகே. உற்சாகமாக எல்லாரும் என்ன பண்ண போகிறோம், பாட்டு பாட போகிறோம். அடுத்த பாட்டு தேவ கிருபை என்றும் உள்ளதே அப்படின்னு ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? கையில் தட்டி என்ன பண்ணோம், பாடணும். சரியா? கையில் தட்டி பாடுவீங்களா? பாடுவீங்களா மாட்டிங்களா? ஓகே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே பாட்டு பண்ணோம். நம்ம எல்லாரும் அந்த வார்த்தைகளெல்லாம் சும்மா பாடாமல் அந்த உணர்ந்து என்ன பண்ணோம், பாடணும். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம். பாட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, ஆனால் எப்படி பாடுங்க. நிறைய பேர் கையை எங்கே யாருக்கு தட்டுறீங்க? கீழே தட்டுறான், பாவம் கை வலிச்சிட போகுதுன்ட்டு என்ன பண்ணணும், எங்கே தட்டணும், முன்னாடி தட்டணும். 100 ரூபாய்க்கும் ஒரு குவார்டர் பிரியாணிக்கு அவன் எப்படி கட்டுறான், அப்படி தானே? நாளைக்கு மறிக்கிறவனே எப்படி தட்டுறாங்க சொல்லுங்க? கை தான் தனியாக வந்துடுமா, அப்படி தட்டுறாங்க. உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி தட்டணும்? உற்சாகத்தோடு கரத்தை முன்னாடி வச்சு தட்டணும். யார் எங்கே பண்ணிடக்கூடாது, கீழே. நம்ம கீழே இருக்கக்கூடாது, நல்லா உற்சாகமாக மேலே தட்டுங்க. உற்சாகத்தின் ஆவியை நம்ம நிரப்புவார். மறுபடியும் நம்ம தொடர்ந்து நம்ம பாடுவோம். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே இதெல்லாம்? எத்தனை நாளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பாடுற பாட்டு தான். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போம்.
நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் கூட இந்த மந்த்லி பிரேயரை நம்ம நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையை தந்திருக்கிறார். விசேஷமாக முதலாவதாக இந்த ஆலயத்தில், இந்த முத்துகிருஷ்ணாபுரம் கிறிஸ்து ஆலயத்தில் நம்ம எல்லாரும் நண்பர்களாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கவும், தேவ அன்பில் தேவ ஐக்கியத்தில் பலப்படவும் கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற எல்லா தம்பிமாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசித்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம், தயவுசெய்து தம்பிமார் எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 915வது பக்கம், 915. எரேமியா 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான தம்பி, இந்த ராத்திரி வேளையில கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஐ ஹாவ் லவ்ட் யூ வித் an everlasting love. அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சொல்லுங்க சிநேகித்து. இங்க உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாரையுமே அநாதி சிநேகத்தினால ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிநேகித்திருக்கிறாரு. அவருடைய அந்த சிநேகத்தினால் தான் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அந்த சிநேகத்தின் வெளிப்பாடு என்னன்னா, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். கொஞ்சம் யோசித்து பாரு. அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ வாலிபர்கள், கொஞ்சம் நம்ம கண்களை கொஞ்சம் நம்ம விசாலமாக்கி பார்த்தோம் அப்படின்னா, அந்த உலகத்துல, இந்த உலகத்தின் அசுத்தத்துக்குள்ள, இந்த உலகத்தின் மாயைக்குள்ள, இந்த உலகத்தின் சிற்றின்பத்துக்குள்ள எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனா உன்னையும் என்னையும் அவருடைய கல்வாரி சிநேகம், அந்த வாசனை எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு காருண்யத்தினால் உன்னை, சத்தமா சொல்லு, இழுத்து கொள்ளுகிறேன். எப்படி இழுத்து கொள்றேன் அப்படின்னா, நீ எனக்குரியவன். இந்த வாலிபர்கள், இந்த உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இவர்கள் எனக்கு வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? எப்படி இழுத்து கொண்டாரு? இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து, ஒருவேளை அந்த வாலிபத்தின் சிற்றின்பத்திலிருந்து இழுத்து கொண்டு ஒரு பரிசுத்த ஜாதியா, அவருடைய பிள்ளைகளா அவருடைய ஆலயத்தில் நம்மை உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே நீர் என்மேல் பாராட்டின அந்த அநாதி சிநேகம் பெரியது. அது சொல்றாரு பாரு, அநாதி எவர்லாஸ்டிங் லவ். அதாவது தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. எவ்வளவு பெரிய அன்பு பத்தியா? இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே அந்த அன்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் எழுந்து இருந்து இந்த ராத்திரி வேளையில அந்த அநாதி சிநேகத்தை நமக்காக, அந்த அநாதி சிநேகத்தினாலே இழுத்து கொண்ட தேவ அன்பை உணர்ந்து ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்க
எனக்கு அருமையான தம்பி, காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டார். அவர் நம்மேல் பாராட்டின அவருடைய அன்பு, அநாதி சிநேகம் எத்தனை பெரியது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, அநாதி சிநேகத்தினால என்னை சிநேகித்தீங்க, உம்முடைய காருண்யத்தினால என்னை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க இழுத்து கொண்டபடியினாலே நான் இன்றைக்கு உம்முடைய அன்புக்குள்ள, உம்முடைய அரவணைப்புக்குள்ள. எனக்கு அருமையான தம்பி, எத்தனையோ பேர் ஒருவேளை அவருடைய அன்பை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனா உன்னையும் என்னையும் அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய காருண்யத்துக்குள்ள அவர் இழுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர் ரட்சித்து இருக்கிறார். வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? உங்க சத்தம் உயரணும், உங்க சத்தம் உயரணும். நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தேவ பிரசன்னத்துல அமருவதற்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? எனக்கு அருமையான தம்பி, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, ஒருவேளை எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு நிமிஷம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே, என்னுடைய கருவை உங்க கண்கள் கண்டது ஆண்டவரே. சத்தமா சொல்லலாமா? என்னுடைய தாயின் கருவில என்னை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பினால் என்னை இழுத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே விலையேற பெற்ற ரட்சிப்பின் மேன்மையை தந்திருக்கிறீர். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு அருமையான தம்பி, நீ மௌனமா இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். What a great privilege. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, பெரிய பாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நீர் தெரிந்து கொண்டீர், காருண்யத்தினால இழுத்து கொண்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த அன்பை இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. எல்லாரும் சத்தமா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, என்னுடைய தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீர், என்னை பெயர் சொல்லி அழைத்தீர், சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். ஒருவேளை நான் தூரம் போனாலோ அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம் என்னை மீண்டுமாய் அவருடைய அன்புக்குள்ள இழுத்து கொண்டு என்னை அவருடைய பிள்ளையாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து நல்ல கரங்களை தட்டி சத்தமா பாடலாம். யாரும் கை கட்டிருக்காத. தாயை போல ஆட்சி தேற்றி. ஒன்ஸ் அகைன், மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் இணைந்து. தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. சத்தமா சொல்லலாமா? அன்பு இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்ன நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டு. உணர்ந்து சொல்லலாமா? அநாதி ஸ்நேகத்தால். உங்க சத்தம் உயரட்டும். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி அரவணைத்தீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. சத்தமா சொல்லலாமா? இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்க சத்தம் மாத்திரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அந்த கல்வாரி சிலுவையை கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி எல்லாருடைய கைகளும் உயர்த்தப்பட்டிருக்க. ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய அநாதி சிநேகம் ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை முன்குறித்து உமக்காக பிரித்தெடுத்தீர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி
உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை. கொஞ்சம் சத்தமா வாயை திறந்து உங்க தயவு. இப்ப உங்க சத்தம் மாத்திரம், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நீங்க மாத்திரம் உங்க அன்பு. இன்னும் சத்தமா ஆமென். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. சொல்லலாமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொண்டீர், உம்முடைய கல்வாரி சிலுவையின் அன்பினாலே காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர். ஆண்டவரே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆண்டவரே இந்த உலகத்துல உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படிக்கு உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியாய் எங்களை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் அவருடைய அன்பிலே, அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பதற்கு நல்ல கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறாரு, நல்ல இரக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் பாராட்டின அன்பு பெரியதுன்னு சொன்ன நாம ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உம்முடைய அன்பினால் என்னை தெரிந்து கொண்டீர், உமக்காக வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாலிப பருவத்தில், இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே இந்த வாலிப பருவத்தில் உம்முடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாலிபம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே என்னுடைய வாலிபத்தினுடைய ஆண்டவரே ஆசை, விருப்பம், வாஞ்சை எல்லாம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே ஒரே ஒரு நிமிஷம் உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வாலிப பருவத்திலே ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தெரிந்து கொண்ட என்னை நேசித்த அன்புக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போட எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தம்பி சிடி ஸ்டட் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர், அவர் சொல்லுகிறார், only one life, it will soon be past, only what's done for Christ it will last. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும், கிறிஸ்துவுக்காய் செய்ததே என்றைக்கும் நிலைத்திருக்கும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் உண்மையான் பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. இந்த வாலிப பருவத்தில் சத்தமா சொல்லலாமா? என்னமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செய்வதுதானே எஜமானனே. நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உடைய அநாதி சிநேகத்தை உணர்கிறோம். உமக்காக வாழுவதற்கு உம்முடைய சித்தத்தை, எங்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, தேங்க்யூ. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சின்ன தாட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் ஆசைப்படுறேன்.
எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? இப்போ இந்த நேபாளத்தில் ஒரு போராட்டம் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, யாருக்கெல்லாம் தெரியும்? நேபாளத்தில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது யாருக்கும் தெரியலையா? அதில் என்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சுன்னா, ஜென் சின்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷன் செட்டு. அது வந்து 1997 2010 வரைக்கும் பிறந்தவங்கள தான் ஜென் ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து இளைஞர்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா வந்து பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காண்டி பேன் பண்ணாங்கன்னு முக்கியமாக காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த சோஷியல் மீடியா மூலமாக அந்த நாட்டில் ஆள்றவங்களோட கரப்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கருத்து சுதந்திரம், அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கருத்து சுதந்திரம் மூலமாக வெளிப்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. உடனே இந்த ஜென்சியில் உள்ளவங்க, இந்த யூத் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணி பிரைம் மினிஸ்டரே மாற்றுற அளவுக்கு அவங்களோட வந்து போராட்டம் வந்து அவ்வளோ பெருசாக மாறிட்டு. நம்ம 2017 கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் நடந்துச்சு. அது வந்து எவ்வளோ பெரிய வந்து ப்ரொட்டஸ்ட்டாக வந்து மாறி அது எவ்வளோ பெரிய வெற்றியாக முடிஞ்சு. ஸோ வந்து நம்ம இளைஞர்களால் வந்து ஒரு நாட்டில் உள்ள ஆள்ற பிரதமரை கூட மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இளைஞர் கூட்டம் வந்து நம்ம வந்து கூடியிருக்கோம். நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியா காலம்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நிறைய நம்ம டெம்டேஷன் வந்து எதிர்கொள்கிறோம். அந்த ஒரு சில டெம்டேஷனை உடனே சொல்லிவிட்டு, அந்த டெம்டேஷன் மூலமாக நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து எப்படி உடனே வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில நிமிஷத்தில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து 146 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 1/3 வந்து இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட நம்ம டிசம்பரில் கொரோனா வந்துச்சா 2020, அதில் வந்து கடைசி டிசம்பரில் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் இணையதளத்தை யூஸ் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 79 கோடி பேர் தான் இருந்தாங்க. அதே 2021 மார்ச் மாதம் 3 மாதத்தில் மட்டும் கூட ஒரு 3.5 கோடி மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க, 82 கோடி மக்கள். அந்த 3.5 கோடி மக்களில் அந்த இணையத்தை யூஸ் பண்ணுறவங்களோட அந்த கவுண்டிங்கை பார்த்திங்கன்னா, அந்த 3.5 கோடியில் 3 கோடி பீப்புள் வந்து யூத் பீப்புள், யங் பீப்புள். அந்த இளைஞர்கள் வந்து அவ்வளோ வந்து கொரோனா காலத்தில் வந்து இணையதளத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து 90% வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து இப்போ சேட் பண்ணுவோம், அப்படி தானே? ஃபார்வர்டு மெசேஜ் நிறைய வரும். அந்த மெசேஜ் அவ்வளோ 90% வந்து தப்பான மெசேஜ்னு தான் ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 10% தான் உண்மை வந்து இருக்கான். இப்போ ஒரு பைக்கில் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்கோம். அந்த ஸ்டோரியை ஒரு 100 பேர் பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேரில் வந்து நம்ம அவங்கள பார்க்கமுச்சில நமக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க, நம்மளை ஜாலியாக இருக்கான் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து நேரில் அந்த ரியாலிட்டியில் வந்து பார்க்கமுச்சில வந்து முற்றிலும் வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து வேறுபடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு யூனிவர்சிட்டின்னு வேறு சொல்கிறாங்க. எவ்வளோ கண்டென்ட்டு நம்ம வந்து படிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு தேவையான அனைத்தும் நம்ம காலேஜஸ் ஸ்கூலுக்கு போகாமலே அதில் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். இதை வந்து நம்ம டிஸ்யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நமக்கு என்னது மெயினாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் சீக்கிரத்தில் செயலிழந்துடும். அதான் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வர்ற காரியம். நம்ம பார்த்திங்கன்னா, ஒர்க் பண்ணுற மிச்சிலையாக இருக்கச்சும் சரி, படிக்க மிச்சிலையாக இருக்க மிச்சிலும் சரி, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 150லேருந்து 300 தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு நம்ம வந்து பார்க்கோமா, அப்படி வந்து ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆன்லைன் கேம்ஸ் 2018 WHO உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு டிசீஸு உலகத்திலே அதிகமாக பரவுகிற டிசீஸாக இருக்கட்டும், ஒரு டிசீஸை வந்து அவங்க வந்து லைன் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னதை வந்து அடிஷ்னலாக அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேமிங் டிஸார்டர்னு இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற கேமை வந்து அவங்க வந்து ஒரு நோயாகவே இல்லை ஒரு கிருமியாகவே அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 2018 உலக சுகாதார அமைப்பு. அந்த கேம்னால் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, டோப்பமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளையில் நியூரானுக்கு இடையே டிரான்ஸ்மிட் பண்ணப்படுறது. அந்த டோப்பமைன் வந்து நம்ம வந்து ஜாலியாக இருக்கோம்ச்சில, இல்லைனா நமக்கு எதுலாம் நல்லதுன்னு தோணுதோ அது வந்து அப்போ வந்து அந்த டோப்பமைன் வந்து சுரக்கும். இந்த கேம் விளையாடச்சில இல்லைனா போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணச்சில, அப்படி பண்ணச்சில வந்து இந்த டோப்பமைன் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுது. நம்ம ட்ரக் அடிக்கிறதும் ஒன்று தான், ஆன்லைன் கேம் விளையாடுறதும் ஒன்று தான். இதனால் வந்து நிறைய பேர், ஒரு பையன்லாம் வந்து மெடிக்கலுக்கு அவங்க அம்மாவுக்கு வச்சுருந்த காசெல்லாம் கொடுத்து ஆன்லைனில் கேம் விளையாடி அந்த பணத்தை இழந்திருக்கான்.
இதனால் வந்து அந்த பையன் அவன் வந்து குற்ற உணர்வு அடைஞ்சு சூசைட் பண்ணிட்டான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 45 கோடி மக்கள், 146 கோடி பார்த்தோம்ல, அதில் இந்தியாவில் உள்ள 45 கோடி பேர் ஆன்லைன் கேமில் 20,000 கோடி அவங்களுக்கு அவ்வளோதான் லாஸ் ஆகிட்டு, 20,000 கோடி வந்து இழந்திருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்லிமெண்ட் மூலமாக லோக்சபா ராஜ்யசபா 2025 ஆன்லைன் கேமிங் பில்லுன்னு இப்போ வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளினாலையும் இந்த ஆன்லைன் கேமை வந்து தடுக்கணும்னு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமை ப்ரொமோட் பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனிஸ், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்ற ஆக்டர், செலிப்ரிட்டிஸ் யாராக இருந்தாலும் அந்த ஆன்லைன் கேமில் விளையாடுற அந்த விளையாட்டை வந்து ஊக்குவிக்கிற பேங்காக இருக்கட்டும், அந்த பேங்க்கு கூட அந்த ட்ரான்ஸ்ஃபர் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் கேம் மூலமாக நடந்துச்சுன்னா அந்த பேங்க்கு கூட ஜெயில் அண்டு அபராதமும் இருக்காங்க. சிறை தண்டனையும் உண்டு, அபராதமும் உண்டு. அந்த 2 இதுவும் சில நேரம் ஒரு தண்டனை, சில நேரம் ஒரு தண்டனை, அந்த 2 தண்டனை. காசு கொடுத்து என்னென்ன கேம்லாம் விளையாடுறாங்களோ அந்த கேமுக்கு இந்த மாதிரி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பாராட்டக்கூடியது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லவ்னு சொல்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது எனக்கே தெரில. நம்ம சில வயசுக்கு அப்புறம் ஒரு செக்ஸ் ஹார்மோன் வந்து நம்ம வந்து உடம்புல வந்து சுரக்கும். அந்த செக்ஸ் ஹார்மோன் பேர் என்னதுன்னா டெஸ்டோஸ்டீரோன். அந்த டெஸ்டோஸ்டீரோனும் ஏற்கனவே படித்தோம்ல டோபமைன், போதையாக இருக்கட்டும் இல்லைனா கேம் விளையாடம்ச்சிலையாக இருக்கட்டும், அந்த 2 ஹார்மோனும் சுரக்கம்ச்சில் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறத ஒரு ஆப்போசிட், இப்போ முன்னாடியே நம்ம ஆப்போசிட் ஜெண்டர் நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கமிச்சில தவறான எண்ணம் வரும். இதை தான் நம்ம வந்து காதல்னு புரிஞ்சுக்கிறோம். இது எந்த அளவு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வந்து இந்த ஹார்மோனை சுரக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து காதல்னு தப்பாக எடுத்துக்கிறோம். சரியா? இதுதான் காதல்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இதனால் வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் யூத் வந்து லைஃப் தான் ரொம்ப முக்கியமான லைஃப். அந்த லைஃப்பை வந்து இந்த காதல் மூலமாக லவ்னு பொய்யான எராஸ், கிரேக்க வார்த்தையில் எராஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம வந்து இழக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போனோகிராஃபி பார்க்குறவங்களா இருக்கட்டும், அது வந்து இந்தியாவில் உள்ள 146 கோடி மக்களில் 75%, 75% வந்து இந்த போனோகிராஃபி பார்க்காங்கன்னு வந்து ரிசர்ச் ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுது. இதனால தான் நிறைய வந்து செக்ஸுவல் அந்த க்ரைமாக இருக்கட்டும், அந்த கொலைகள் எல்லாமே நடக்குது. அந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் மற்றும் முதன்மை காரணமாக இந்த போனோகிராஃபி பார்க்குறத சொல்கிறாங்க. இந்த போனோகிராஃபி பார்க்குறதுனால என்னென்னா, நம்ம வந்து கண்ணுனால் பார்க்கும், அது வந்து எப்பவும் நம்மளை வந்து திருப்திப்படுத்தாது. இதனால் சில திருமணம் நடக்கும்ச்சில கூட நிறையா வந்து பிரிதல் உண்டாகிறதுக்கு காரணமாகவும் சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா LGBTQ, ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், டிரான்ஸ்ஜெண்டர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சாதுவாகவே நடக்குது. இதனால தான் அமெரிக்காவில் வந்து சார்லி ஹெர்க்னு சொல்கிறவரை சுட்டு கொண்டாங்கன்னு அந்த சுட்டு கொண்ட 22 வாலிபனோட வாக்குமூலம். ஏன்னா அவன் வந்து ஒரு ஜெண்டரை வந்து லவ் பண்ணியிருக்கான், அதனால் நான் வந்து சார்லி ஹெர்க் வந்து ஷூட் பண்ணேன் அப்படின்ட்டு வாக்குமூலம் சொல்லியிருக்கான். ஸோ வந்து இதுக்காண்டி போனோகிராஃபி வந்து தடுக்கிறதுக்கு வந்து நிறையா சாஃப்ட்வேர் இருந்தாலும், அந்த வெப்சைட்டுக்கு போகிறத தடை பண்ணாலும், முக்கியமான இந்த எல்லா பாவங்களுக்கும் முதல் சொல்யூஷன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஏன்னா வந்து பிசாசு வந்து நம்மகிட்ட வந்து 3 போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட முடியாத பெரிய பாவின்னு சொல்லுவான். யூ ஆர் டூ சின்ஃபுல் டு பி சேவ்டு. நம்ம வந்து ரட்சிக்கப்பட முடியாத அளவு வந்து நீ இப்போ வந்து பெரிய பாவின்னு சொல்லுவான். அதே தான் யூதாஸ் காரியத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிளில்? யார் பேசுகிறக்கே தெரியலையா? இல்லை நான் பேசுகிறது புரியலையா? யூதாஸ் காரியத்துனா யார்? இயேசுவை காட்டி கொடுத்தார். அவர் வந்து என்ன பண்ணார்? நாண்டு கொண்டு செட்டார். ஏன்னா அவர் உள்ளே இருந்தது குற்ற உணர்வு. பேதுருன்னு ஒருத்தர் உண்டு, அவர் வந்து என்ன தப்பு பண்ணார்? இவராச்சும் காட்டி கொடுத்தாரு. பேதுரு என்ன பண்ணார்? ஆண்டவரே இல்லைன்ட்டார். ஆண்டவர் கூட இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்து கூட சீசனாக இருந்தவர் ஆண்டவரே இல்லைன்ட்டு மறுதளிச்சிட்டாரு. அவரை கூட மன்னித்து மனம் திரும்பி வரமுச்சில், பாவ உணர்வு அடைஞ்சு வரமுச்சில் ஆண்டவர் வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அவரோட திருச்சபை உருவாக்குறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக வந்து அவர் வந்து மாற்றிருக்காரு. ஸோ ஒரே ஒரு வசனம் யோவான் 3:16 மட்டும் எடுத்துங்களேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஒரே பேரான குமாரன்னா எப்படி விளங்க முடியும்னா, அதை வந்து நம்ம ஒரே ஒரு குமாரன் தான் தேவனுக்கு இருந்தாங்க அப்படின்னு வந்து பொருள் படம். ஆனால் வந்து அப்படி கிடையாது. தொடக்கம் அறியாத குமாரன், முடிவில்லாத குமாரன், மாறாத குமாரன் வரை எடுத்துருக்கலாம். அந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நியூ டெஸ்டமெண்ட் வந்து கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்த்தாங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ வந்து விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் எவனோ. இட் இஸ் நாட் அன் ஒன் டைம், லைஃப் டைம். நம்ம வந்து வாழ்க்கை முழுசும் விசுவாசித்து கொண்டே இருக்கிறதுனால தான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் சரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செத்து போகாமல். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன அடுத்தது என்னது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். இந்த நம்ம உலக வாழ்க்கையில் ஜீவன் தேவை, நித்திய ஜீவன். நம்ம லைஃப் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். நித்திய ஜீவனை அவரை தந்தருளினா எப்படி பார்க்கலாம்? நம்ம வந்து கேட்கவே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இயேசு கிறிஸ்துவானவரை நமக்காக அனுப்பிட்டார். தந்தருளிங்கிற வார்த்தையை அப்படி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். நம்ம கேட்கவே இல்லை. அவர் வந்து தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கோம், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு இது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம்னு தெரியுமா? எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கும். ஆனால் வந்து அதை இப்போ வரைக்கும் இன்ஃபனைட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை வந்து நீக்கிட்டார். ஸோ நம்ம வந்து பாவ உணர்வு அடைஞ்சு குச்ச உணர்வு அடையக்கூடாது. யாரெல்லாம் என்னதோ நினச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு பாவ உணர்வு அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட திரும்பினா ஆண்டவர் நம்மளை நிராகரிக்கவே மாட்டார், நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருடன் திரும்புவோம், ஆண்டவருக்காய் வாழ்வோம். நன்றி. பிரயோஜனமாக இருந்ததா? சரி, இப்போ மெசேஜ் கேட்க போகிறோம். அதுக்கு முந்தி எல்லோரும் எழுப்பி நின்று ஒரு கோரஸ் மட்டும் பாடி அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? மெசேஜுக்கு போகலாம். சரியா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எல்லோரும் எழும்பலாமா? எல்லாம் எழுப்பி நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரே ஒரு கோரஸ் மட்டும். சரியா? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். அந்த ஒரு கோரஸ் மட்டும் பாடுவோம், பாடிட்டு நம்ம உட்காரலாம். சரியா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாரதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. உட்காருவோம். இந்த நாளில் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறது யார் அப்படின்னா, நம்மளை போல வாலிபர்களுக்காக இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 டிஸ்ட்ரிக்டில் யூத் மினிஸ்ட்ரியில் செஞ்சிட்ருக்கிற அமல் தாமஸ் அப்படிங்கிற அண்ணன் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி வர இருக்கலாமா? அண்ணன் வந்து ஒரு ப்ரொஃபஸர், பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக அதை விட்டுட்டு அண்ணன் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு பெரிய தொழிலதிபர். பேட்டு செய்கிற கம்பெனி வச்சுருக்கிறாங்க. எது செய்கிற கம்பெனி வச்சுருக்கிறாங்க? கிரிக்கெட் பேட், ரெஹோபோத் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பேட்டை மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணுற கம்பெனி சொந்தமாக இடம் பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சுதாரணம் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல பெரிய தொழிலதிபராக என்ன செய்யணும்? உருவாகணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தில் அண்ணன் நமக்கு ஒரு ரோல் மாடல். அது மட்டும் இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க?
யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பேசுகிறாங்க, ப்ரேயர்ஸில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு லெவலில் பெரிய கேம்ப்ஸில் ஹேலோ இந்த மாதிரி முகாம்கள்லையும் அன்னை ஒரு முக்கியமான ஒரு செய்தியாளர் மாத்திரம் இல்லை, அவங்க எப்படி மனம் திரும்புகிறாங்க, அவங்களுடைய ஓல்டு லைஃப் எப்படி இருந்தது, அதுலேருந்து எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி சாட்சியோடு கூட உங்களிடத்தில் ஆண்டோடைய வார்த்தை என்ன செஞ்சிடும், பகிர்ந்துடும். இன்னொரு தடவை கைத்தட்டிடலாமா அண்ணனுக்கு? ஹலோ. ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் உண்மையாகவே இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறத கடவுள் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு சில காரியங்களை உங்களோட என்னோட டெஸ்டிமோனியோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அடுத்து இருக்கிற ஒரு 30 to 40 மினிட்ஸ், 30லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை கவனிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ நான் மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷினை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். எத்தனை பேர் பிக் பாஸ் பார்ப்பீங்க? சும்மா கை தூக்குங்க. இங்கே கனிஷ்டனோ இல்லை இம்மானுவேலோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? உண்மையாக இருப்போம். எத்தனை பேர் பிக் பாஸ் பார்ப்பீங்க? நிறைய கையை வந்து பாதி வந்துட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு போகுதுல்ல. எத்தனை பேருக்கு பிக் பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுவாது ஓ சூப்பர். உங்க கேள்விப்பட்டிருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்துருக்கீங்கல்ல. சரி, இன்னைக்கு நான் உங்களோட பேச போற தலைப்பு காட் த பிக் பாஸ். பிக் பாஸோட இது என்னது? ஓடவும் முடியாது, பார்க்கல ஆனால் அதெல்லாம் தெரியும்ல. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிக் பாஸ். சரி, இன்னைக்கு உங்களோட நான் ஒரு சில காரியங்களை ஒரே ஒரு சங்கீதத்திலிருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ கடவுள் நம்மோடு பேசுவார். என்னோட சங்கீதம் 139 திருப்பிக்கங்க. இந்த சங்கீதம் பொதுவாக எல்லா யூத் மீட்டிங்லையும் இந்த சங்கீதத்திலேருந்து வசனத்தை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லா மீட்டிங்ஸ்லையும் நம்ம யூத்தாக கேதர் ஆனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ச்சஸாக இருக்கட்டும், இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி இந்த சங்கீதத்திலேருந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த வசனத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறது கிடையாது. சங்கீதம் 139 6வது வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. இந்த அறிவு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தாவீது ஒரு பெரிய ராஜா. ஸோ 2 அசம்ஷன் இருக்கு. அவர் வந்து வனாந்தரத்தில் இருக்கிறப்போ இந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு ஒரு அசம்ஷன் இருக்கு, ராஜாவாக இருந்தப்போ இந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுல எது வேணாலும் இருண்டு போட்டோம். ஆனால் தாவீத மாதிரி ஒரு பெரிய ஃபிகர் இல்லையா? தாவீது அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரங்க லெவலில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, தாவீத மாதிரி ஒரு பெரிய ஃபிகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ வந்து ஒரு பிஎம் அந்த ரேஞ்சில் கூட நம்ம சொல்லலாம்ல. அப்படிப்பட்ட ஒரு நபர் சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. திஸ் நாலேஜ் இஸ் பியாண்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அறிவு, எந்த அறிவு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் இதுவரை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். இனி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசணும், நாங்கள் அதை கேட்கணும்னு சொல்லி கேட்குறோம். உடைய கரத்துக்குள்ள தாழ்த்து தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. இட் இஸ் பியாண்ட் மை இமேஜினேஷன். நான் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இந்த நாலேஜ. எந்த நாலேஜ் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை ஒரு 3 நான் ஸ்பிளிட் பண்றேன். வித்தியாசமா நான் 3 ஸ்பிளிட் பண்ணி உங்களோட பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எந்த அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா, முதல்ல 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிச்சோம்னா அங்க போட்டிருக்கும், உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்க போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினா அங்க இருக்கீங்க, பாதாளத்துல படுக்க போட்டா அங்க இருக்கீங்க. நான் அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் என்ன பண்றீங்க, நீங்க இருக்கீங்க. எனக்கு அருமையான தம்பி தாவீது எக்ஸைட் ஆகிறதுக்கு, அதாவது அவரு ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருல்ல. அவர் சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும்
எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. என்ன அப்படின்னா God is seeing me. அவர் சொல்றாரு கடவுள் எல்லா நேரத்திலும் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? எல்லாம் பேசினாதான் முடியும், இல்லைன்னா 40 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் ஆனாலும் போயிட்டே தான் இருக்கும். நான் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் முடியும். நான் மட்டும் பேசிட்டு போக மாட்டேன், நிச்சயமா உங்ககிட்ட நடுவில் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எது ஆச்சரியமா இருக்கான், கடவுள் என்ன பண்றாராம்? அவரை பார்த்துக்கிட்டே இருக்காராம். ஸோ நான் சும்மா கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு கடவுளை குறிச்ச இந்த ஒரு கடவுளோட குணாதிசயம் எப்படி வந்து தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, பத்சேபாலோட அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் ஒருவேளை இது கிங்கா இருக்கிறப்ப எழுதினாலும் நான் சொல்றேன், சரியா? நான் சொல்றது எல்லாமே அசம்ஷன் தான், என்னோட அசம்ஷன். கிங்கா இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டார் தாவீது? பத்சேபாலோட என்ன பண்ணாரு? சொல்லு, என்ன பண்ணாரு? இங்க சர்ச்சில் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியலையோ? சர்ச்சை விட்டு வெளியே போனாதான் எல்லாம் வெளியே வரும்னு என்ன பண்ணாரு தம்பி? சொல்லு. பாவம் பண்ணாரா? தவறான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போன, தவறான ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். அவர் நினைச்சிருப்பாரா? அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இது யாருக்கும் என்ன பண்ணாது, தெரியாது, அப்படி என்ன பண்ணிடலாம், அப்படி மூடி மறைச்சிடலாம், அது அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா நடந்தது என்ன? நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவருக்கு ஷாக் ஆயிருக்கும். என்னடா நம்ம என்ன பண்ணல, இன்னைக்காவது சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கு, என்ன பண்ணாலும் என்ன ஆயிருது, அது வந்து வெளியே வந்துருது. என்ன தப்பு பண்ணாலும் அது என்ன ஆயிருது, வெளியே வந்துருது. அன்னைக்கு சிசிடிவிலாம் கிடையாது, அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. ஆனா தாவீது யாருக்குமே தெரியாம பண்ண ஒரு காரியம் எப்படி நாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு? தாவீது அதான் சொல்றாரு, God is always seeing me. அதுதான் கடவுளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கடவுள் எப்பவுமே என்ன பண்றாரு, என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடவுள் எப்பவுமே என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க நான் பிக் பாஸ்ல அந்த ஃபீட்ஸ்லாம் பார்க்கறது உண்டு, யூடியூப்ல எல்லாத்துலேயுமே வந்து ஃபீட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபீட்ஸ்னா தெரியுதுல்ல, நம்ம ஸ்வைப் பண்றப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கறது உண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி ஆரம்ப காலத்தில் அதை மாதிரி பிக் பாஸ் மாதிரி ஒரு ஒஸ்டான ரியாலிட்டி ஷோ வந்து எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்றை கிரியேட் பண்ணவும் முடியாது. சரி, அது நமக்கு வேண்டாம். அப்போ பார்க்கறது உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் யார் கண்டுபிடிச்சிருவா? அதை அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் என்ன பண்ணாலும் யார் கண்டுபிடிச்சிருவா? சொல்லு, பார்த்துருக்கல்ல. ஃபீட்ஸ் கூட பார்த்தது இல்லையா பிக் பாஸ்? சும்மா போய் சொல்லக்கூடாது, பார்த்துருப்பீங்கல்ல. என்ன பண்ணாலும் யார் கண்டுபிடிச்சிருவா? பிக் பாஸ் கண்டுபிடிச்சிருவா இல்லையா? அதே மாதிரி தாவீது சொல்றாரு, நான் என்ன பண்ணாலும் யார் பார்க்கறா? யார் பார்க்கறா? கடவுள். எனக்கு அருமையான தம்பி, உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ணாலும் அதை கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்கிறத மறந்துடாத. நீ நினைக்கலாம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸை யாருமே பார்க்கல, என்னோட யூடியூப் ஃபீட்ஸை யாருமே பார்க்கல, நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நான் பண்ற சேட்டிங்க யாருமே பார்க்கல, நான் ஒருவேளை என்னோட மொபைல்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருவேளை போர்னோகிராஃபியா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை அது ஸ்டோரிஸா இருக்கலாம், அதை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நினைச்சு நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீ நினைக்கலாம், என்னோட தாட் யாருக்குமே தெரியாது, என்னோட சிந்தனையில நான் எவ்வளோ கற்பனை பண்றேனோ, நான் ஒருவேளை செக்ஷுவல் டிசையர்ஸோட நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன், யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? God is seeing you. கடவுள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். மறந்துடாத தம்பி. நீ யாருக்கிட்ட இருந்து வேணாலும் மறைக்கலாம் உன்னோடத. நீ ஒருவேளை கவர்மெண்ட் போர்னோகிராஃபியை பேன் பண்ணா VPN போட்டு நீ பார்க்கலாம். நீ உன்னோட லொகேஷன் ஆஃப் பண்ணலாம். நீ உன்னோட சாட் ஹிஸ்டரியை நீ டெலீட் பண்ணலாம். யூ மே கோஸ்ட் ஹியூமன் பட் நாட் காட். நீ மனிதரை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? கடவுள் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. He is the big boss. He is the real big boss. அவர் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. எப்பெல்லானே பார்ப்பாரு? எல்லா நேரத்திலையும் பார்ப்பாரு. ஸோ ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆந்திராவில் இருக்கிற பைபிள் காலேஜில் என்னோட நண்பர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதில் சொன்ன கதை. ஸோ ப்ரொஃபஸர் வந்து
கடவுள் இருக்க முடியாத இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கடவுள் இருக்க முடியாத இடம் எது? எங்க? புரியல, கேட்க சொல்லு, கரெக்டா சொல்லு. கடவுள் இருக்க முடியாத இடம் எது? அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு ரொம்ப வேகமா சொன்னானா, சார் பாத்ரூம்ல கடவுள் இருக்க முடியாது சார் அப்படின்னானா. உடனே அந்த ப்ரொஃபசர் சொன்னாராம், பாத்ரூம்ல கடவுள் வர முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, கேன் சேலஞ்ச் யூ, நீ கடவுளுக்கு மறைவாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீ கடவுளுக்கு மறைவாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உன்னோட மொபைல் போன் மாத்திரமல்ல, உன்னோட சிந்தனைகளையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றாரு. எது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கடவுள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்றாரு? என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. God is always seeing me. எனக்கு அருமையான தம்பி, நீ கடவுள் கிட்ட இருந்து உன்னை மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. நீ செய்யற பாவங்களை கடவுள் கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிடலாம், நீ உன்னோட ஷெப்பர்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிடலாம், நீ ஒருவேளை உன்னோட சர்ச்சில் இருக்கிற உன்னோட சர்ச்சோட ஷெப்பர்ட் கிட்ட இருந்து, ஒருவேளை ஐயர்வாள் கிட்ட இருந்து மறைச்சிடலாம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கலாம். ஆனால் மறைக்க முடியாத ஒரு இடம் உண்டு, அது கடவுள். மறைக்க முடியாத ஒரு நபர் உண்டு, அது கடவுள் கிட்ட உன்னால நிச்சயமாய் மறைக்க முடியாது. இப்ப உட்கார்ந்து இருக்கிறப்போ உன்னோட சிந்தனையில என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத யார் அறிவார் அப்படின்னா கடவுள் அறிவார். God knows everything. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதுதான் அங்க தாவீது சொல்றாரு. சரி, ரெண்டாவது ஒரு காரியம் தாவீதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா 1வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். அவர் பாருங்களேன், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதல் எழுந்திருக்குதல் நினைவுகள் எல்லாமே யாருக்கு என்ன ஆகும்? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என் வழிகள் எல்லாம் என்ன பண்ணும்? உமக்கு தெரியும் தெரியும் தெரியும். தம்பி, அவர் பார்க்கிற கடவுள் மாத்திரம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்க. He is not the God who only sees. அவர் பார்க்கிற கடவுள் மாத்திரம் அல்ல, He is the God who understands us. நம்மை புரிந்து கொள்ளுகிற கடவுள், நம்மை புரிந்து கொள்ளுகிற கடவுள், நம்மை புரிந்து கொள்ளுகிற கடவுள். அவருக்கு எல்லாம் தெரியும், உன்னோட எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ கிறிஸ்டியானிட்டியோட யூனிக்னஸ் யாராவது சொல்லலாமா? கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தோட யூனிக்னஸ், தனித்துவம் என்னன்னு சொல்லலாமா? நீ கிறிஸ்டியனானே சந்தேகமா இருக்கா? இல்ல அப்படிதான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தானே. யாராவது இயேசுக்கு கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் பர்சனலாக ஏற்றுக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அப்படிதான். மேபி இப்போ எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தானே, அப்படிதானே? சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போயிருவீங்க இல்லையா? சரி, கிறிஸ்டியானிட்டியோட யூனிக்னஸ் என்ன? புரியல, சொல்லலையா? தெரியாதா? சரி, கிறிஸ்டியானிட்டியோட யூனிக்னஸ் என்ன தெரியுமா? மற்ற எந்த ரிலீஜியன்லையும் இல்லாத ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுமா? கடவுள் உன்னுடைய எல்லா வீக்னஸையும் அவர் புரிஞ்சிட்டு இருக்கார். எனக்கு அருமையான தம்பி, உன்னோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது யார் அப்படின்னா கடவுள், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் சும்மா வெறுமனே நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு, நீ பண்றதெல்லாம் வெறுமனே பார்த்துட்டு, ஒருவேளை உன்னோட அந்தரங்கத்தில் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கிற கடவுள் மாத்திரம் அல்ல, உன்னோட வீக்னஸ, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுகளோட ரூட் காச நன்கு புரிந்த கடவுள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மேல இருந்து ரட்சிக்கப்படட்டும், எப்படி உருவாகட்டும் ஒரு வேளை சொல்லி வார்த்தையினால பூமி உருவாச்சோ, இட் இஸ் இந்த கிரியேஷன் இஸ் பியாண்ட் ஆர் இமேஜினேஷன். நம்ம அப்படி லிட்டரலா எடுத்தா எப்படி உருவாச்சோ அப்படி அவர் அங்கிருந்தே ரட்சிப்பு உண்டாகட்டும் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? இட் இஸ் த யூனிக்னஸ், இட் இஸ் ஹிஸ்டரி. அவர் என்ன பண்ணாரு?
He incarnated as human being. நம்மை போல மாறினார். 2-3 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15 300வது பக்கம் நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நமக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? வாட் இஸ் த குட் நியூஸ்? தம்பி, அவர் அந்த பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற கடவுள் கிடையாது. அண்ணன் தம்பி அழகா சொன்னான் டேனி, நீ குற்ற மனசாட்சி அடைய உன்னை விடுற கடவுள் கிடையாது. அவரு உன்னை நம்ம போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாவம் செய்யாத பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். வாட் இஸ் த குட் நியூஸ்? உன்னை கடவுள் பார்த்துக்கிட்டு மட்டும் இல்ல, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இருக்கிறார். அதனாலதான் அவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எனக்கு அருமையான தம்பி, தைரியமா நம்ம அவர்கிட்ட போலாம். இப்போ தைரியமா நம்ம அவர்கிட்ட போலாம். God is everywhere. அதான் அங்க சொல்ல வர்றார். கடவுள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம செய்யற எல்லா தப்பையும் கடவுள், நீ செய்யற எல்லா தப்பையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது மாத்திரமல்ல, உன்னை நன்கு புரிந்து கொண்ட ஒரு கடவுள் இருக்காரு. அதை தான் அங்க தாவீது சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு எல்லாமே என்ன பண்ணுது? தெரியுது. அப்படிதானே சொல்றாரு? எல்லாம் தெரியுது. நான் பண்ற எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மாத்திரமல்ல, என்னோட எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அவரு புரிஞ்சுக்கிறாரு. He is understanding me. மூணாவதா ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மூணாவதா என்ன அப்படின்னா, அவர் உன்னை பார்க்கிற கடவுள் அப்படின்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, உன்னை புரிஞ்சுக்கிற கடவுள்னு சொன்னேன். ஏன்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிரசங்க பீடங்கள்ல ஒருவேளை நம்ம யூத் மீட்டிங்ல எல்லாம் நம்ம இது பண்ணலாம், கேட்டுக்கிட்டு இருக்கலாம். மற்ற எந்த ரிலீஜியன்லுமே கடவுளை குறித்து இவ்வளோ இது பண்ணி பேசுறது கிடையாது. கடவுள் பார்க்குறாருனையோ, நம்ம மனம் திரும்பி வாழணும்னையோ, நம்ம பாவம் செய்யக்கூடாதுனையோ எந்த ரிலீஜியன்லையுமே பேசுறது கிடையாது. ஏன் இந்த கிறிஸ்டியானிட்டியில மட்டும் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன் தெரியுமா? தாவீதுக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு அந்த அறிவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? We are having a God who loves us. நம்மை நேசிக்கிற ஒரு கடவுள் உண்டு. தம்பி, he is loving us unconditionally. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா லவ் பண்றாரு. ஸோ அதான் அங்க பின்னாடி பார்த்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கிரியேஷன்ல இருந்தே வருது. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறேன். ஒளிப்பிடத்துல அந்த வசனத்தை எடுத்து வாசிப்புமா? சங்கீதம் 139. ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் என்ன பண்ணது? கண்டது. தம்பி, ஏன் கடவுள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு தெரியுமா? ஏன் கடவுள் உன்னோட எல்லா வீக்னஸையும் புரிஞ்சுக்கிறாரு தெரியுமா? ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார். அந்த அன்போட வெளிப்பாடு தான் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் உன்னை அந்த பூமிக்கு உன்னை உருவாக்கினார் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது. தாயின் கருவிலே என்ன பண்றதுக்கு முன்னாடியே, உன் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் யூ ஆர் ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் வூம், காட் கடவுள் என்ன பண்ணார் அப்படின்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஒய்? ஏன் அப்படின்னா he is loving you unconditionally. எனக்கு அருமையான தம்பி, கடவுள் உன்னை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, கடவுள் உன்னோட வீக்னஸை புரிஞ்சுக்கிறவர் மாத்திரம் அல்ல, கடவுள் உன்னை அளவு இல்லாமல் நேசிக்கிறாருங்கிறத நீ மறந்துடாத. he is loving you unconditionally. அளவு இல்லாம நேசிக்கிறார். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு, God lavished his grace on us அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாவிஷ்ட்னா என்ன அர்த்தம்னா அள்ளி குமிச்சிருக்காரு, அதுக்கு அளவே இல்லை.
அவர் கிருபையை நம்ம மேல என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க. கிருபையை நம்ம மேல பொழிந்திருக்கிறாரு. He lavished his grace on us. எனக்கு அருமையான தம்பி, உன்னுடைய பாவங்களை நீ கடவுளுக்கு முன்பாக நீ மறைக்கவே முடியாது. ரெண்டாவது அறிவு கெட்டாத அந்த பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கடவுள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. He understand our weakness and everything. மூன்றாவது, இந்த கடவுள் என்ன நேசிக்கிறாரு. இந்த தாவீது இந்த சங்கீதத்தை முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறார் தெரியுமா? லாஸ்ட் 2 வசனத்தை பாருங்களேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சங்கீதம் தாவீது எழுதி முடிக்கிறப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? He is committing himself in God's hand. அவர் கடவுளோட கரத்துல அவரை ஒப்பு கொடுக்கிறாரு. கடவுளோட கரத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா தம்பி? ஆண்டவரே, நான் எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பயங்கர குற்ற மனசாட்சியில இருக்கேன், நான் பயங்கரமான குற்ற மனசாட்சியில இருக்கேன், என்னோட குற்ற மனசாட்சியில இருந்து எனக்கு விடுதலை தரதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஒருவேளை ஒரு குரூப் இருக்கலாம், நான் துணிகரமா இது பாவம்னே இல்லாம பண்ணிட்டு இருக்கேன், சர்ச்சுக்குள்ள வரப்ப மட்டும்தான் நான் எப்படி இருப்பேன். இன்னைக்கு சிட்டி சைடில் அதுவும் மாறிடுச்சு. சர்ச்சில் வந்து சர்ச்சுக்குள்ளேயும் என்னதான் பண்றாங்க அப்படின்னா, நிறைய தவறான காரியங்களை பாவ பழக்கத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உன்னுடைய பாவங்களை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உன்னோட பாவத்தை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? அவர் வெறுமனே அந்த பாவத்தை பார்த்துட்டு எல்லாரும் பிரசங்கம் பண்ற மாதிரி, நிறைய பிரசங்கங்கள் கேட்கிற மாதிரி, அவர் வந்து பட்சிக்கிற அக்கினி மாத்திரம் அல்ல, அந்த பாவம் பாராத சுத்த கண்ணன் பாவத்தை பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக வரல. நமக்கு இருக்கிற நற்செய்தி, கடவுள் உன்னுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இருக்கிறாரு. தம்பி, நீ அவர்கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை செய்யறப்போ, he understands you more than anyone. உன்னை எல்லாரையும் விடையும் நன்கு அறிந்த ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த அறிவு தான் வந்து தாவீதுக்கு அங்க வந்து ஆச்சரியமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, என்னோட பாவத்தை கடவுள்கிட்ட இருந்து என்னால மறைக்க முடியாது, நான் கடவுள்கிட்ட இருந்து எங்கேயுமே ஓடி ஒளிய முடியாது, எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன புரிஞ்சுக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கடைசி அறிக்கை பண்றாரு, ஆண்டவரே, என்கிட்ட வேதனை உண்டாக்குற வழி எது இருந்தாலும் அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நித்திய வழியிலே நீர் என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அருமையான தம்பி, நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? யூ ஆர் நாட் அலோன். நீ தனியா இல்ல, உன்னோட ஒரு கடவுள் இருந்துகிட்டே இருக்காரு. யூ ஆர் நாட் அலோன். நீ புரிஞ்சுக்க, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ உன்னோட பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க என்ன பண்றாரு? இருக்கிறார். He is everywhere. You are not alone. இயேசு கிறிஸ்து பரமேறப்பமும் சொல்றாருல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். He is everywhere. He is here. அவர் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி you are not unknown. ஏதோ யாருக்கும் தெரியாத ஒரு நபர் கிடையாது. நீ கடவுளுடைய விசேஷமான ஒரு கிரியேஷன். You were fearfully and wonderfully made by God. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். தாவீதோட அந்த ஜெபம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா? தம்பி, உன்னோட பைபிளை கையில எடு. இந்த வசனத்தை நம்ம இப்ப வாசிக்க போறோம். எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? 23, 24
ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் சேர்ந்தாப்புல வாசிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கடவுள் நம்ம நேசிக்கிறதுனால அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. கடலூரில் வளர்ந்தேன். கடலூர் அப்படிங்கிற ஊரில் நான் 9th படிக்கிறப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 10th 11th 12th அது அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. 11th செயின் ஸ்மோக்கர் ஆனேன், லிக்கர் அடிக்ட் ஆனேன். என்னோட வாழ்க்கையில் ஐ வர் நெவர் அட்டைன்ட் பீஸ். ஒரு சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணேன். காலேஜ்லயும் போய் திருப்பி அது எல்லாம் கண்டினியூ ஆச்சு. கேரளா பசங்களை அங்கே எங்கள் காலேஜில் மலையாளிஸ் உண்டு. மலையாளிஸ் கொஞ்சம் பேர் அடிச்சு, சரி நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அடிச்சு அது பிரச்சனையாச்சு. எனக்கு அருமையான தம்பி, என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் சொல்றேன், எனக்கும் கடவுளுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கும் கடவுளுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. சர்ச்சில் இன்னைக்கு எத்தனை பேர் இதை செய்வீங்கன்னு தெரியாது. சர்ச்சில் நான் கணேஷ் வச்சுட்டு தான் உள்ள உட்காந்துருப்பேன். சர்ச்சில் பின்னாடி ரோல கணேஷ் வச்சுட்டு தான் சர்ச்சு சர்வீஸே, அதுவும் அந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன். கணேஷ் வச்சுட்டு தான் சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். கடவுள் நம்பிக்கை துளி அளவும் இல்லாம இருந்த ஒரு நபர். ஆனா 2014 சித்தேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த ஹாலோ அப்படிங்கிற ஒரு முகாமுக்கு நான் நினைச்சேன் ஆக்சிடென்டலா அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சிடென்டலா என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை மாறியது. என்னுடைய வாழ்க்கை மாறியது. எனக்கு அருமையான தம்பி, இன்னும் சொல்ல முடியாத, இது சர்ச்சினால இல்ல, பின்னாடி நிறைய பேர் ஃபேமிலியா வந்திருக்காங்க. அதனால என்னோட லைஃப் டெஸ்டிமோனியை ஃபுல்லா சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அநேக பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். நிறைய செக்ஷுவல் சின்ஸ்க்கு அடிமையா இருந்தேன். எனக்கு அன்னைக்கு தெரியாது என்ன ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு அன்னைக்கு தெரியாது என்ன ஒரு நபர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன நேசிக்கிறதுனால என்ன விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லாததுனால அவர் என் பக்கத்திலே இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த காலகட்டத்தில் தெரியாம இருந்துச்சு. பட் when I came to know that, என்னைக்கு தெரிந்ததோ, that day I committed my life to Jesus Christ. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் உண்மையை சொல்றேன் தம்பி, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது வரும் போகும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல I have a God. இன்னைக்கு என் கூட கடவுள் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. என்னை நேசிக்கிற, என் மேல அன்பு வச்சிருக்கிற, கிருபையை என் மேல அளவில்லாம பொழிந்திருக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. என்ன அன்கண்டிஷனலா லவ் பண்றதுக்கு ஒரு நபர் இருக்காரு. How can I sin? நம்ம ஜெபம் பண்ண போற தாவீது வந்து இததான் இது பண்ணியிருப்பாரு. இதை நீங்க பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமா உருவாக்கப்பட்டிருக்கேன். என்ன புரிஞ்சு கொள்ற ஒரு கடவுள் இருக்காரு. என் மேல அவ்வளவு கிருபையா இருக்காரு. அவருடைய ஒரே பேரான குமாரன் எனக்கு தந்துட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. How can I sin? நான் எப்படி பாவம் பண்ண முடியும்? How can I sin? நம்ம கண்களை மூடுவோம். தம்பி, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளாம இருப்ப அப்படின்னா, ஒருவேளை இதுவரைக்கும் பெயரளவு கிறிஸ்தவனா இருந்திருப்ப அப்படின்னா, this is the day. உன்னுடைய வாழ்க்கைய கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்பியா?
ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கான்னு பாருங்க ஆண்டவரே. நீ அப்படியே ஒன்னு அனலைஸ் பண்ணுவியா? ஒரு நிமிஷம் நீ அப்படியே ஒன்னு அனலைஸ் பண்ணு தம்பி. ஆர் யூ அடிக்டட் இன் செக்ஷுவல் சின்ஸ்? நீ ஒருவேளை செக்ஷுவல் சின்ஸுக்கு அடிமையா இருக்கிறியா? ஒருவேளை போர்னோகிராஃபிக்கு அடிமையா இருக்கிறியா? ஒருவேளை ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிறியா? there is a good news. என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு உன்னையும் என்னையும் கிரியேட் பண்ண இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். எனக்காகவும் சிலுவையில் அடிபட்டு எதுவுமே செய்யாம இருந்தோம், அவருக்காக எந்த நல்ல காரியமும் செய்யாம இருந்தோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து நல்ல காரியங்களை செஞ்சு எப்படியாவது வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அட்டைன் பண்ணிடலாமான்னு இருக்காங்க. நம்ம எதுவுமே செய்யாம இருந்தோம், செய்யாம இருக்கிறோம். தம்பி, அந்த இயேசு கிறிஸ்து, உனக்காக சிலுவையில் அடிபட்ட அந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து நிற்கிறார் தம்பி. என்னால உறுதியா சொல்ல முடியும். வேத வசனம் சொல்லுது, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் கூடுறாங்களோ அந்த இடத்துல ஐ வாஸ் ஆல்ரெடி தேர். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கடவுளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கையை நீ அவருக்காக கமிட் பண்ணாம இருப்ப அப்படின்னா கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உனக்கு முன்னாடியே எங்க வந்து உட்கார்ந்து நான் படைச்ச, நான் நேசிக்கிற என்னோட பையன், அவனோட வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா? அவனோட இருதயத்தை எனக்கு திறந்து காமிக்க மாட்டானா? ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே கிரியேட் பண்ண கடவுள், he incarnated as human being. ஏழை மனு உருவம் எடுத்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு தம்பி, உன்னையும் என்னையும் விலையேற பெற்றவங்களா மாத்துறதுக்காக. அந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நிக்கிறாரு, இந்த இடத்துல இருக்காரு. ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. உன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? கண்களை மூடினவர்களாய் ஒரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவியா? Lord, I am committing my life to you, Lord. இந்த நேரத்துல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் இதுவரைக்கும் யாருமே பார்க்கலன்னு சொல்லி பாவம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே நான் பாத்ரூமுக்கு நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். You are there, Lord. இனி ஆண்டவரே நான் அந்த பாவங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டவரே உடைய கரத்துல நான் ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் கமிட் பண்றேன். ஆண்டவரே நான் அறிக்கை பண்றேன். ஆண்டவரே வாய்களை திறந்து அறிக்கை பண்ண தம்பி. ஒருவேளை கடவுள் உனக்கு உணர்த்துவார் அப்படின்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்களை அறிக்கை பண்ணு. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவுள், தைரியமா, boldly, without any guiltiness. உன்னுடைய குற்ற மனசாட்சிக்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார், மறந்துடாத தம்பி. அவர் உன்னை நேசிக்கிறார், அளவில்லாம நேசிக்கிறார் தம்பி. நீ இல்லாம அவர் இந்த இடத்தை விட்டு போக மாட்டாரு. கன்ஃபஸ் பண்ணுவியா? ஒருவேளை ஒரு சின்ன தடையோட இருக்கிற அப்படின்னா தம்பி, கன்ஃபஸ் பண்றதுக்கு ஒரு தடையோட இருக்கிறன்னா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீ இல்லாம அவர் இந்த இடத்தை விட்டு போக மாட்டாரு. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில கூட ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளாய் இருக்கிறீர். நீர் எங்களை நன்கு அறிந்த கடவுளாய் இருக்கிறீர். ஆண்டவரே அது மாத்திரல்ல ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற கடவுளாய் இருக்கிறீர். இந்த அறிவு தாவீதுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே, இட் இஸ் பியாண்ட் our understanding and imagination, Lord. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை நாங்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே நாங்க எப்பவுமே ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய், ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் மூடப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த பூமியில நாங்க இருக்கவும். ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே நாங்க ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளலனாலும் ஆண்டவரே, ஒருவேளை இங்க இருக்கிற தம்பிமார் அந்த நேரத்துல ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா ஆண்டவரே அவங்க அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஆண்டவரே அவங்க வந்து ஆசீர்வாதமான வாய்க்காலாய் ஆண்டவரே நீர் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறோம். உடைய கரத்துல நாங்க தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
தம்பி எல்லோரும் உட்காருங்கம்மா. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். சரியா? அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அண்ணனுக்கு உண்மையிலே உங்களுக்கு மெசேஜ் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒரு 2-3 காரியங்கள் உங்களிடத்தில் நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ நீங்கள் இந்த மீட்டிங் வந்திருக்கிறீங்க, இல்லை ஒருவேளை அவங்க வர முடியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை திரும்ப நீங்களே ஒருக்கா இந்த செய்தியை கேட்கணும் அப்படின்னு நினச்சா கூட இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம எல்லா ப்ரேயர் செல் குரூப்லேயும் இந்த ஃபுல் மீட்டிங்கும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், யூடியூப்பில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். சரி? ஏன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அடுத்த 1 month வரைக்கும் நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த மெசேஜை நீங்கள் யூடியூப்பில் கேட்டுக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை என்ன செய்யலாம், ஷேர் பண்ணி அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு வரலாம். சரியா? லைட் ஃப்ரம் சவுத் காஸ்பல். என்னது? லைட் ஃப்ரம் சவுத், தெற்கிலிருந்து ஒரு வெளிச்சம். லைட் ஃப்ரம் சவுத் காஸ்பல் அப்படிங்கிற நேமில் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த சேனலில் தான் இந்த மெசேஜை நாங்கள் என்ன செய்கிறோம், போட போகிறோம். இன்றைக்கி எல்லா குரூப்லேயும் அதனுடைய லிங்க் போடுறோம். நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை அனுப்பி என்ன செய்ய சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காரியங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். சரியா? அடுத்தது 2வது, இதே போல் அடுத்த மீட்டிங் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை என்ன செய்யும் நமக்கு நடக்கும். இடம் என்னங்கிறத நாங்கள் திரும்ப உங்களுக்கு என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன செய்கிறோம், போட்டு விடுறோம். சரியா? அடுத்த மாதம் வரும்போது உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க். எத்தனை ஹோம்ஒர்க்? 2 ஹோம்ஒர்க். அடுத்த மாதம் 2 ஹோம்ஒர்க். சரியா? நோட் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் ஒரு புக்கு இருக்குது. என்ன புக்கு? 1 யோவான் புக்கில் அன்புங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத நீங்கள் வாசித்து எழுதிட்டு வரணும். இங்கே வந்து வாசிக்கக்கூடாது. சரியா? இங்கே வந்து வாசிக்கக்கூடாது. வீட்டில் உட்காந்து இந்த 1 மாதம் வாசித்து என்ன வார்த்தை, அன்புங்கிற வார்த்தை எந்த புக்கில், 1 யோவான் புக்கில் என்ன செய்யணும், வாசித்து எழுதிட்டு வரணும். நம்பர் 1. இதுக்கு பரிசு உண்டு. 2வது, புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அடுத்த மாதம் வரும்போது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபமணி வந்து இவனை என்ன செய்யக்கூடாது, கூட்ட வரக்கூடாது. அவன் ஏற்கனவே வர்றாள். சரியா? ரூபன் வந்து ஜெபஸை கூட்டிகிட்டு வரேன், ஜெபஸ் ரூபனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. புதுசாக ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டிங்லேயே வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், பரிசு கொடுக்குறோம். ஹோம்ஒர்க். சரியா? ஆதி நாட்கள் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறோம். என்னது, 1 யோவானில் அன்புங்கிற வார்த்தை என்ன செய்யுது, எத்தனை தடவை வருதுன்னு எழுதிட்டு வாங்க வாசித்து. 2வது, புதுசாக ஒரு ஆளை என்ன செஞ்சுட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும். இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அக்டோபர் 25 சனிக்கிழமை ராத்திரி இதே மாதிரி மீட்டிங் என்ன செய்யும், நடக்கும். சரியா? சேனல் நேம் சொல்லுங்கள், லைட் ஃப்ரம் சவுத் காஸ்பல் அப்படிங்கிற நேமில் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்ததாக இன்னும் 2 செஷன். இந்த 2 செஷனை யார் நடத்த போகிறாங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான காரியங்கள். சரியா? கடந்த 2-3 ஆண்டுகளாக நீங்கள் என்னையை பார்ப்பீங்க மீட்டிங்கில், நான் பேசியிருக்கிறேன். இம்மானுவேலை பார்ப்பீங்க, சேமை பார்ப்பீங்க, ஜெனிஸை பார்ப்பீங்க. அப்படிதானா? நாங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், பரிச்சயமானவர்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையில் இந்த மீட்டிங் 2016, எந்த வருஷம், 2016லேருந்து 9 ஆண்டுகள் இது என்ன பண்ணிகிட்ருக்கு, நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப விதை போட்டது யார்? இந்த பகுதிகளில் இப்படி இளைஞர்களை உருவாக்குறதுல ஆண்டவர் பயன்படுத்தின 2 பேர். இந்த சவுத், லைட் ஃப்ரம் சவுத்துன்னு இன்றைக்கி பேர் வச்சுருக்கோன்னா அந்த லைட் வந்ததுக்கு காரணம் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் இன்றைக்கி நம்ம மத்தியில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சரியா? பீட்டர்னா சுதாரணம் கொஞ்சம் எழுமுங்கண்ணே. அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் கண்டிப்பாக. சரியா? பைபிளில் வசனம் போட்டிருக்கு, பூர்வ நாட்களை நினை, உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். ஸோ இன்றைக்கி எல்லாரும் நாங்கள் இப்படி நடத்துகிறோம், இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் 2 பேர். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஒன்று பீட்டர் அண்ணே, அடுத்து சுதாரணம். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் இவ்வளோ தூரம் ஆண்டவர் நமக்கு ஒரு குரோத்தை கொடுத்துருக்காருன்னா அவங்க ஆண்டவர் பயன்படுத்தின 2 பேரும் இன்றைக்கி நம்ம நடுவில் இருக்கிறாங்க. முதல்ல சுதாகரனை வந்து உங்களுக்கு ஒரு சில காரியத்தை ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்தது பீட்டர் அண்ணே வந்து நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து கடைசியாக நமக்கு ஜோமுன்னு என்ன செய்ய போகிறாங்க, முடிக்க போகிறாங்க. இன்னொரு தடவை கைத்தட்டி இல்லாமல் 2 பேருக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சோமா இருக்கீங்களா? போன மாதம் உங்களை நான் சந்தித்தேன், ஞாபகம் இருக்கா? அல்வா கடைக்கு ஏத்தாப்பில். அப்போ என்ன பேசுனேன்ட்டு உங்களுக்கு 100% மறந்திருக்கும் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இப்படி மறக்கிறது நல்ல காரியம்தான். அதுக்கு முந்தின மாதமும் நான் தான் செய்தி கொடுத்தேன் சௌக்கியபுரம் சர்ச்சில்.
என்ன பேசுனேன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஐடி அடையாளத்தை நாம் மறக்கக்கூடாது. நாம் தேவ பிள்ளை, நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ரைட். நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறது இன்னொரு 10-15 வருஷம் கழித்து இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய தேவ மனிதர்களாக வருவீர்கள். ஆமென். சிலர் இதில் தீர்க்கதரிசிகளாக வருவீர்கள். நீங்கள் வேத பண்டிதர்களாக மாறுவீர்கள். பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்களாக மாறுவீங்க. இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய பெரிய மண்டாட்டு வீரர்கள் மாத்திரமல்ல, நல்ல பிஷப் வருவீங்க, நல்ல ரெவரண்ட் இந்த இடத்துலேருந்து குருவானவர்கள் வருவீங்க, மிஷினரிகள் வருவீங்க, இரத்த சாட்சிகள் வருவீங்க, ஒருவேளை கலெக்டர், ஐஏஎஸ், இந்தியாவின் உயர் மட்டங்களிலே செல்லக்கூடிய நபர்கள் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். மறக்கவே மறக்காத. எல்லாரும் இருக்கலாம், நீங்கள் வேற. ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். நான் வேற. சொல்லுங்க. நீங்கள் வேற. வேற ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு டிப்ஸு அதை நான் சொல்லிட்டு போகிறதுக்கு விரும்புகிறேன், நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு 16-15 வயசு இருக்கும்போதே அல்லது 12 வயசு இருக்கும்போதே நீங்கள் வந்து கொடுக்கிறவர்களாக மாறணும் அப்படிங்கிறத நான் அழுத்தி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இது ஆண்டவருடைய கேரக்டர். பிதா யாரை நமக்காக கொடுத்தார்? குமாரனை கொடுத்தார். குமாரன் ஆவியானவரை கொடுத்தார். அவர் மேலே போய் ஆவியானவரை அனுப்பினார். திரும்ப ஆவியானவர் வரங்களை கொடுத்தார். அந்த வரங்கள் அப்போஸ்தலருக்குள்ளே கிரியை செய்து அவர்கள் மக்களை வாழ வைத்தார்கள், கொடுத்தார்கள் அவர்கள். இதுதான் அந்த ஹேபிட். இதே போல் நீங்களும் கொடுக்கிறவர்களாக இந்த சின்ன வயசுலேயே வரணும். கொடுக்கும்போது உனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கி அப்படின்னா உனக்கு எலிஜிபிள் வந்து அதில் நீ 7 ரூபா தான் செலவு பண்ணணும். 3 ரூபாயில் 1 ரூபா ஒரு ஆண்டவருக்கு கொடுக்கணும், இன்னொரு 1 ரூபா சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும், சேமித்து வைக்கணும், இன்னொரு 1 ரூபா ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது ஒரு சின்ன வயசுலேயே நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். கடன் வாங்கக்கூடாது. ஆமென். சொல்லு. கடன் பைபிளில் இருக்குது. அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருப்பான், அபிஷேகம் பெற்றிருப்பான், கல்யாணம் முடியும், உடனே ஒரு லோனை போட்டு வீடை கட்டுவான், வருஷமுள்ள வட்டி கடன் கட்டியே முடிஞ்சிடும். நீங்கள் யாரும் அப்படி கஷ்டப்படக்கூடாது. சின்ன வயசுலே நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது. இது முடியுமா முடியாதா? நீ விரும்புகிறாயா? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கடன் வாங்காமல் இந்த பூமியில் நீ வாழ முடியுமா? சொல்லு. முடியுமா முடியாதா? எனக்கு இது புதுசாக இருந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்கும்போது, ஒரு பேங்கில் லோன் போட்டு வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எங்கள் கல்வாரி சாப்பல் ஃபவுண்டர்கிட்ட நான் பழக ஆரம்பித்த பிறகு அவர் 1000 பேரை படிக்க வைக்கார். இந்தியாவில் 10 ஸ்டேட்டில் ஒர்க் நடக்கு. ப்ரொமோஷனல் ஒர்க்கர் கிடையாது, மேகசின் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10-20 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறார். அவருடைய பாலிசி என்னென்னா, கடன் வாங்கக்கூடாது. 10 ஸ்டேட்டில் பில்டிங்லாம் இருக்குது. ஒரு பில்டிங் கூட லோன் போட்டோ அல்லது கடன் வாங்கி அவர் செஞ்சதே கிடையாது. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்து. ஆனால் நான் அதை விரும்ப ஆரம்பித்தேன். நான் விரும்ப ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஏன் கடனெல்லாம் அடைச்சார். ஆமென். நீங்கள் விரும்பணும். சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், கடன் வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் பணம் சேர்த்து 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வாங்கணும் அப்படின்னு டீச் பண்ணு. யாருக்கும் கடன் கொடுக்கணும் அல்லது கடன் வாங்கணுங்கிற அந்த பிரின்சிபல்லே நீ தீர்மானமாக இருக்கணும் இருதயத்தில். அது ஒரு நல்ல பழக்கம். அது நீங்கள் ஒருக்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடும். பேங்க் லோனே எடுக்கவே கூடாது. அது எவ்வளோ கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அந்த பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஆசை காட்டி நம்மளை மோசம் பண்ணுறது. நீ 15 லட்சம் வாங்குவா, உன்னை 30 லட்சம் கட்ட வைப்பாங்க. அதை தந்திரமாக கட்ட வைப்பாங்க, உனக்கு தெரியாது. ஸோ அதனால் தேவ பிள்ளைகள்
அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் இந்த கல்வாரி சப்பில் என்ன செய்வாங்கன்னா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு வேலை நடக்கும், காசு இல்லைன்னா என்ன சொல்லுவார்னா, வேலையை நிறுத்துங்கம்பார். நிறுத்திட்டு பணம் வந்த பிறகு செய்யுங்க அப்படிம்பார். கடனை வாங்கக்கூடாதும்பார். உண்மையிலே அது ஒரு நல்ல பாலிசி, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஃபெய்த் ஆன் காட் ஆயிரும். தேவன் மேலே ஆண்டவர் சொன்னால் செய்வோம். ஸோ நீங்கள் இந்த சின்ன வயசுலேருந்தே கடன் வாங்கக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. நான் இப்போ சீரியஸாக இதை சொல்கிறேன். எப்படி ரட்சிக்கப்படுறது முக்கியமோ இந்த பூமியில் அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கடன் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு பைக் வாங்கணும் பிரதர், இஎம்ஐ தரான், மாதம் 2500 கட்டிடலாம், அதுக்கு போவாத. நீ வேற, நீ ஆண்டவர்கிட்ட வா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். லட்சம் வழி இருக்குது உன்னை ஆசீர்வதிக்க. நீ அந்த கிறுக்கு புத்திக்கு போகிற, அது உலகத்தான் செய்யுது. நீ ஆண்டவரை தேடு, அவர் உனக்கு என்ன செய்வார், வழியை திறப்பார். எப்போ நீ வேலை பார்க்க ஆரம்பிக்கோ அப்போ நீ கொஞ்சம் பணம் சேமிக்க பழகணும், ஆண்டவருக்கு கொடுக்க பழகணும். குறிப்பாக இப்போ கேலை வரும், சித்திரை கேம்ப் வரப்போகுது. இங்கேருந்து ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸு நானும் பீட்டர்னெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த ஒர்க் பண்ணுறோம். ஒரு காலத்தில் என்ன செய்வோன்னா, பஸ்ஸில் அள்ளி போட்டு போவோம். 92 பேர் போயிருக்கோம் ஒரே பஸ்ஸில். எத்தனை பேர்? நான் வந்து இந்த சீட்டு 3 படி இருக்கும்ல, கீழ் படியில் உட்காந்துருப்பேன். பீட்டர்னே அவர் பாடியை பார்த்துருக்கீங்கள, அவர் அதில் ஒடுக்கி உட்காந்துருப்பார். அப்படி எல்லா பயங்களையும் அடுக்கி கொண்டு போவோம். காசு வாங்கிறதில்ல அந்த நாட்கள்லாம். மற்றவங்ககிட்டலாம் காசு வாங்கி நாங்களே காசு போட்டு அப்படி வாங்கணும். ஆனால் நிறைய அதில் ஃபெயிலியர், ஊமாங்கொட்டையாயிரும். இந்த பணங்கொட்டை வெட்டும்போது பார்த்துருக்கீங்களா, வெட்டும்போது தவன் இருக்காது, அது என்னதாயிரும். நிறைய பேர் போயிட்டான். அதுக்கு ஒரு ரீசன் வந்து அவனுக்கு வழி தெரில. அதனால தான் நான் இப்போ எங்கே போனாலும், இப்போ ஒரு கேம்ப் போறியா, நீ ஒரு 20 ரூபா உண்டியல் வாங்கி கேம்புக்கு 1000 ரூபா ஆகுதுன்னா இப்போவுமே சேர்க்கணும். ஆமென். ஒரு நாளும் ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்களான்ட்டு வராத, கெட்ட பழக்கம். இப்போ இந்த மீட்டிங்கில் உனக்கு புரோட்டா கொடுக்காங்க, நீ அடுத்த மீட்டிங்கில் கேட்கணும், இதுக்கு எவ்வளோ காசாச்சு, நான் அவனை சத்தம் விடணும்னு நினச்சேன் கணிச்சேனை. கண்டிப்பாக இதில் ஒரு உண்டியல் வைக்கணும். நீ கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு 10 ரூபாயாவது அதில் காணிக்க சொல்ல மாட்டீங்கள, போடணும். நீ போட்டால் தான் உனக்கு ஆசீர்வாதம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது விதி, இதை மாற்றவே முடியாது. நீ கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். நீ இப்படி பழகி பாரு, எங்கே போனாலும் அது அந்த விதி உனக்கு வேலை செய்யும். அமைக்கி குலுக்கி சரிச்சு விழும்படி. அதனால் நீ கொடுக்கிறவனாக மாற வேண்டும். வாங்கிறதை பார்க்கிலும் கொடுப்பதே. உன் மெண்டாலிட்டி இதிலே மாறணும். 2-3 மாதம் கழித்து நீங்கள் இந்த காசிலே நீங்களே செல்ஃப் சஃபிஷியண்டாக மாறணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. நீ விரும்பணும், உனக்கு காசு அவர் தருவார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் விரும்பினாதான் ஆண்டவர் தருவார். நீங்கள் சின்ன வயசுலே கொடுக்குறவங்களாக மாறணும். இல்லை எனக்கு காணிக்க தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஜிபே நம்பர் இருக்குது, டக்குன்னு ஜிபே செஞ்சிடணும், பண்ணி விடணும். நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஒருவேளை இப்போ உனக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், 5 வருஷம் 10 வருஷம் கழித்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உன்னை யூத்தில் நடத்தின ஆட்களுடைய ஃபோன் நம்பர் உனக்கு ஃபோன் போட்டு ஒரு 5000 ரூபா அனுப்பியிருக்கையா, ஒரு காலத்தில் எனக்கு கேம்பெல்லாம் கூப்பிட்டு போனியே. ஆமென். நான் ஒன்றுமே சொல்லுதில்லை. ஆனால் ஒரு பையன் எனக்கு 2000 ரூபா மாதந்தோறும் அனுப்புகிறான். அந்த பையன் வந்து நான் ஐடியில் பைபிள் ஸ்டடி நடத்தப்போ உள்ள கோலா வலிக்கு தூங்கிட்டு கிடப்பான். ஆர்சி பையன் டக்குன்னு முழிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டான், ராஜபாளையத்தில் இருக்கான், தீயான்னு இருக்கான். நான் பணம் கொடுத்து தான் ஆவேன் அப்படிங்கிறான். அதாவது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வெளிச்சம் கிடைக்கணும். உங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது, கொடுக்குறவனா நீ மாறணும், பிறரை ஆசீர்வதிக்கிறவனா நீ மாறணும். பைபிளை ஃபுல்லாக நீ படித்து பாரு. கடல் பிறருக்கு ஆசீர்வாதம். ஒரு மரம் தேங்காய் வந்து அதான் திங்குது, தேங்காய் என்ன செய்யுது, நம்ம தான் எடுத்து சாப்பிட்றோம். மாம்பழம் அது பிறருக்கு தான் கொடுக்குது. மனிதன் மாத்திரம்தான், நானும் என் பிள்ளை என் குடும்பம், மிஞ்சி போனால் என் ஊர் எல்லாம் என் சர்ச்சு, இதோடு முடிஞ்சுக்கிடுறோம். உங்களுக்கு மிஷினரி மைண்டு வேணும். இல்லை, இதையும் தாண்டி அந்த மைண்டு இப்போதே உங்களுக்கு வரணும். நீங்கள் கொடுக்குறவங்களாக மாறணும். கண்டிப்பாக இதிலெல்லாம் காணிக்க எடுக்கணும். மேலாண்மர நாடுன்னு ஒரு ஊழியம் நடக்கு. இந்த மிஷினரிகளுக்கு மாதந்தோறும் மீட்டிங் போடுவாங்க. நான் ஒரு நாள் போயிருந்தேன்.
நீங்கள் கொடுக்கலான்னு கேட்டேன், அவங்க இல்லைன்னாங்க. அடுத்த மாதமே உண்டியல் வச்சு அதில் காசு போட சொன்னேன், உங்கள் தசமபாகத்தை கொண்டு போடுங்க அப்படின்னு. அவங்க முதலுக்கு வலிச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா வருது காணிக்க. அந்த கரண்ட் பில்லு அவங்களே கட்டிடுறாங்க. ஆமேன். கொடுத்தாதான் கர்த்தர் அடிச்சுவார். ஆசீர். நான் கல்வாரி சாப்பல் வந்த புதுசில் அங்கே காணிக்க 172 ரூபா வரும். போன மாதம் காணிக்க 5700 ரூபா. ஆமேன். 3 வருஷமாக சண்டே நாங்கள் சாப்பாடே போடுறோம் எல்லாத்துக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீ விரும்பணும், நீங்கள் கொடுக்குறவனாக மாறணும். நாங்கள் இப்போ நார்த் இந்தியா ஹோமுக்கு நாங்கள் இங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் வந்து நான் கொடுக்குறவனாக இருக்கணும்னு ஒரு துடிப்பு இருந்துன்னு வச்சுக்கேன், கடன் வாங்குறத நீ வெறுப்ப. கர்த்தருக்கு கொடுக்கறது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் செலவுக்கு உரிய காசு அங்கே இருக்கும், அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா த பிளஸ்ஸிங். அது வந்துக்கிட்டே இருக்கும். ஜனவரிக்கு வேண்டியது வரும், பிப்ரவரிக்கு வரும், மார்ச்சுக்கு வரும். நீ கடனே வாங்கக்கூடாதுங்கும் போது அது வந்து வேறு லெவலுக்கு உன்னை கொண்டு போகும். ஸோ இதில் சின்ன வயசுலேயே நீங்கள் வந்துடணும். லோன் வாங்குறது, செல்ஃபோனில் இஎம்ஐயில் செல்ஃபோன் வாங்குறது, இது வந்து விபச்சார விடுதிக்கு போகிறதுக்கு ஈக்குவல். உன் மைண்டில் வச்சு, அவ்வளோ பெரிய பாவம். கடன் வாங்கிறது சொல்லு பாவம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கடனை வாங்கிட்டு செலுத்தாமல் முடியலன்னா அவன் யாரான்? அன்காட்லின்னு போட்டு திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் வரணும், நான் கடன் வாங்க போகிறதில்ல, லோனை வாங்க. அப்படியே உனக்கு லோன் இருந்து கடன் இருக்குன்னா, ஆண்டவரே நான் இதை அடைக்கணும்னு நீ சின்ன தீர்மானம் எடு. அதை இந்த வருஷம் அடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு அப்படி உதவி செய்தார் ஆண்டவர். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் இது வரணும். இந்த மாதம் என்ன சொல்கிறோம்? கடன் வாங்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறி போக வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 ரூபா உனக்கு வருது, ஏதோ ஒரு வழியில் யாரோ தராங்கன்னா 100 ரூபாயும் செலவு பண்ணாத. 10 ரூபா ஆண்டவருக்கு, 10 ரூபா உன் சேவிங்ஸ், 10 ரூபா ஏழைகளுக்கு. அப்படி சின்ன வயசுலேயே வந்து, அப்போ 1000 ரூபா வரும்போது நீ அப்படி செய்வ, 10,000 வரும்போது அப்படி செய்வ. உனக்கு 1 லட்சம் சம்பளம் வரும்போது 1 லட்சம் வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? அப்போ வலிக்காது, டக்குன்னு எடுத்து கொடுத்துரு. உன்கிட்ட சேவிங்ஸ் பணம் இருக்கும், என்ன கேம் நடந்தாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துரு. உன்கிட்ட பணம் இருக்கும், எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இருக்கு. களஞ்சியத்திலே அது குறையாது, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு இது வந்து பிப்ளிக்கல் பிரின்சிபல். இயேசுநாதர் ஒரு ட்ரெஸரரே வச்சுருந்தார். காணிக்க வரோம், அவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கு. எடுக்க எடுக்க கடைசி வர குறையவே இல்லை, அவர் கொடுக்கிறதா இருந்தார். ஸோ உங்கள் மைண்டு இதில் நல்ல எலாபரேட் ஆகணும். நீங்கள் கொடுக்குறவங்களாக மாறணும். ஆரம்ப ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீ வந்து கொடுக்கிறவனாக மாறி போக வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கட்டும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒன்றுமே குறைவுபடாது. இன்னைக்கு இந்த பிரின்சிபலில் போனால், இப்போ பீட்டர்னே வருவாங்க உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. கரங்களை தட்டி நான் வரவேற்போம். எளிமையின்றி ஜெபம் முடிப்போமா? எல்லாரும் எளிமையின்றி இருப்போம் ப்ளீஸ். கண்களை ஒரே ஒரு சின்ன அட்வைஸு. நீங்கள் மீட்டிங் வர்றது நல்லது. மீட்டிங்கு வந்தவருடைய வெளிப்பாடு எங்கே தெரியணும்? வீட்டில் தெரியணும். அப்பா அம்மா வந்து எப்போ மீட்டிங் போயிட்டு வந்துட்டான், நல்லா பையனாக மாறிட்டு வர்றான், டெய்லி பாரு, முந்தி பைபிள் வாசிக்க மாட்டான், இப்போ பைபிள் வாசிக்கிறான், முந்தி ஜெபம் பண்ண மாட்டான், இப்போ ஜெபம் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா பார்க்கணும். பார்த்துக்கிடுங்க, உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மீட்டிங்கோடைய பிரதிபலன், அல்லது ஒரு அதோடைய எதிர்வினை, அல்லது ஒரு ரிசல்ட்டு. பார்த்துக்க, இல்லை சும்மாவே போயிட்டு சும்மாவே வந்துட்டு போயிருக்கு இல்லாதபடி நீங்கள் வீட்டில் வந்து டெய்லி காலைல பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ணுறத உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும். உன் வாழ்க்கை மாறணும். சண்டை போட மாட்டேங்கிறான், எதிர்த்து பேச மாட்டேங்கிறான், கீழ்ப்படுகிறான், நல்லவனாக இருக்கிறான் அப்படிங்கிற சாட்சியை யார் கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் இந்த நல்ல நாளுக்காக வாய்களை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. எத்தனையோ வாலிபர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம். நடத்துவதற்கு அநேக அண்ணன்மார்களை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு தோத்திரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். அது ஒரு நாள் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்த மீட்டிங் வரக்கூடிய ரிசல்ட் என்ன வீட்டில் தெரியணும். நல்ல பையன் அப்படின்னு பேர் வாங்கணும். கர்த்தருடைய கிருபை கொடுக்கும்படியா எல்லார் கண்களையும் மூடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ராத்திரி வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் செய்து வருகிற கிரியைகளுக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம். கொடுக்கப்பட்ட எல்லா தேவனுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு தோத்திரம். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்பிமார் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம ஒவ்வொரு தம்பிமாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத வாசிப்பு ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே காணப்படத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொழிலை, வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். முழு குடும்பத்தை ஆசீர்வதியும். இவர் நிமித்தமாய் முழு குடும்பமும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடந்து வரத்தக்கதாய் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நடத்துகிற தம்பிமார் எல்லாருக்காக உமக்கு தோத்திரம். ஒத்துழைத்த அருமையான அந்த சபைக்காக, சபையின் உபதேசியார் ஆண்டவரே பொறுப்பாக இருக்கிற எல்லாருக்காக உமக்கு தோத்திரம். எல்லோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திரும்பி போகிற பிரயாணங்கள் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாருக்கும் தோத்திரம்.